ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வொக்காபுலரி பார்க்க போகிறோம். இது வொக்காப் சீரியஸ் 9. ஸோ இந்த சீரியஸில் ஒரு 3 மெயினான வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 15 to 20 வேர்ட்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன். சரியா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னா ஆப்படைட். ஆப்படைட்னா என்னென்னா எ ஸ்ட்ராங் டிசைட் ஃபார் சம்படி. அதாவது என்னென்னா ஸ்பெஷலாக ஒரு ஃபுட்டுன்னு எடுத்துக்கோங்க. அதாவது என்னென்னா ஒரு விஷயத்து மேலே ஸ்ட்ராங்காக ஆசைப்படுறது. ஓகேவா? அதுதான் வந்து என்னென்னா ஆப்படைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா பசி ஆர்வம் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த ஜாகிங் அண்ட் எக்ஸசைசிங் சாட்டியேட் மை அப்படைட் ஃபார் ஃபிட்னஸ். எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபிட்னஸ். ஃபிட்னஸ் மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது, ஸ்ட்ராங்கான ஆர்வம் இருக்குது. அதுக்காக நான் ஜாகிங்கும் எக்ஸசைஸும் பண்ணேன். அது என்ன திருப்திப்படுத்துச்சு. அதனால நான் வந்து கொஞ்சம் இப்போ ஃபிட்டாகிட்டேன். ஓகேவா? என்னோடய ஆசை ஃபிட்டாக இருக்கணும். ஸோ என்னோடய ஸ்ட்ராங்கான ஆசை என்ன அப்படின்னா நான் ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக நான் ஜாகிங்கும் எக்ஸசைஸும் பண்ணேன். அது என்ன திருப்திப்படுத்துச்சு. நான் ஃபிட்டாக ஆகிட்டேன் அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படைட்டுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹங்கர், கிரேவிங், லாங்கிங், இயர்னிங், தர்ஸ்ட், அர்ஜ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்ன? ஒரு இடத்துல பசியோடு இருக்காங்க, இன்னொரு இடத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெப்ளிட்னஸ், ரெப்ளீஷன், சாட்டியேஷன், சாட்டியிட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சரியா? அடுத்த வேர்டு என்னென்னா எக்ஸார்பிட்டன். எக்ஸார்பிட்டன்னா என்னென்னா மச் மோர் எக்ஸ்பான்சிவ் தென் இட் ஷுட் பி. இப்போ என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை விட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறது. அதுதான் எக்ஸார்பிட்டன். ரொம்ப எக்ஸ்பான்சிவாக இருக்கிறது. தமிழில் சொல்லணும்னா மிகையான. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சம்டைம்ஸ் வி ஹாவ் டு பே அன் எக்ஸார்பிட்டன் ப்ரைஸ் ஃபார் த டெசிஷன்ஸ் தட் வேர் மேட் இன் குட் ஃபெய்த். நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதற்காக சில நேரங்களில் நம்ம அதிகப்படியான அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. எக்ஸார்பிட்டன்ட்டுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸசிவ், ஸ்கை ஹை, அன்ரீசனபிள், இன்ஃப்ளேட்டட், மோன்ஸ்ட்ரஸ், எனாரமஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னென்னா குறைந்தபட்சம். ஓகே, மிகையான அப்படின்னா அதிகப்படியான இருக்குது ப்ரைஸோட விலை. ஸோ குறைந்தபட்சம் அப்படின்னா அந்த இடத்துல இதற்கு ஆப்போசிட் மீனிங் என்னென்னா குறைந்தபட்சம். அப்போ எக்ஸார்பிட்டன்ட்டுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா மினிமல், ரீசனபிள் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அடுத்த வேர்டு என்னென்னா பெர்ப்ளெக்ஸ். பெர்ப்ளெக்ஸுங்கிற வார்த்தையை நம்ம ஆல்ரெடி என்டாங்கிள்ட் அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? பர்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன், டு இன்வால்வ் இன் எ பர்ப்ளெக்ஸ் ஆர் ட்ரபிள்சம் சிச்சுவேஷன் சொல்லிட்டு என்டாங்கிளில் பார்த்தோம்னா என்டாங்கிள்னு என்ன சிக்கிக்கொள்ளுதல் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த பர்ப்ளெக்ஸ் எடுத்து தான் இங்கே இந்த வேர்ட்ஸ் வந்து நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். பெர்ப்ளெக்ஸ்னா என்னென்னா டு கெட் கன்ஃபியூஸ்டு ஓவர் சம்திங் தட் இஸ் நாட் அண்டர்ஸ்டுட். ஒரு விஷயம் நமக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நம்ம கன்ஃபியூஸான மனநிலையில் இருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்னென்னா பெர்ப்ளெக்ஸ். தமிழில் சொல்லணும்னா குழப்பமான மனநிலையில் இருக்கிறது. ஓகேவா? ஓகே, அதற்கு ஒரு எக்ஸாம்பிள். த டீச்சர் எக்ஸ்பிளைன்ட் எவரிதிங் அகைன் வென் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் லுக்டு எ பிட் பெர்ப்ளெக்ஸ்டு. சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் என்னோட டீச்சர் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. மறுபடியும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் அவங்க தயாராக இருப்பாங்க. அதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஓகே, பர்ப்ளெக்ஸ்க்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பசில், என்டாங்கிள் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, பர்ப்ளெக்ஸ்க்கு ஆப்போசிட் மீனிங் என்னென்னா எளிமையான, குழப்பம் இல்லாத, ஓகே, ஒரு தெளிவாக. ஸோ இதுதான் ஆப்போசிட் மீனிங். அதற்கான வேர்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபைடு, ஸ்ட்ரீம்லைன்டு, ஃபெசிலிட்டேட்டட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். சிம்பிளிஃபைடு, ஸ்ட்ரீம்லைன்டு, ஃபெசிலிட்டேட்டட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்.
ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.